பாருங்கள், நரசிம்மர் ஜெயந்திக்கு வந்து பானகம், கசகசா, முந்திரி, ஏலக்காய், தேங்காய் அரைச்சி விட்ட, வெல்லம் போட்டு அரைச்சி விட்ட பாயசம். புதுசாக என்னோட சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படிங்கிறவா எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். பெல் ஐக்கான் ஆல் ஆப்ஷன் கொடுத்தேன்னா உடனே உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசாதம் என்னென்னு பார்க்குறக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலட்சுமி ரவீந்திரன் பேசுகிறேன். நாம் இன்றைக்கி நரசிம்மர் ஜெயந்தி இன்றைக்கி எல்லாருமே கொண்டாடலாம். ரொம்ப விசேஷம் நரசிம்மர் ஜெயந்தி. நமக்கு வந்து பயம் கவலைகள் எது இருந்தாலும் நமக்கு வந்து இதாகிடும். நரசிம்மரை வேண்டின்றோம்னா அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி நரசிம்மர் ஜெயந்திக்கு பானகம் ரொம்ப விசேஷம், அதுவும் பண்ணலாம். இது பாயசம் கசகசா ஊற வச்சுட்டுருக்கேன். கசகசா, முந்திரி, ஏலக்காய், கசகசா பாயசம் பண்ணலாம் அப்படின்னு நெய்வேத்தியத்துக்கு அதுக்கு ஊற வச்சுட்டுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவி எடுத்து வச்சுட்டுருக்கேன். புதுசாக ஃப்ரெஷ்ஷாக தேங்காய். வெல்லம் வந்து ஒரு கப், ஒரு 6 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். 5-6 ஸ்பூன் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன் பாயசத்துக்கு. இது வந்து கொஞ்சோண்டு ஜாதிக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுட்டுருக்கேன். பச்சை கற்பூரம் வச்சுட்டுருக்கேன் ரெண்டுமே. இதை வந்து நம்ம முதல்ல அதை பாயசத்துக்கு அரைச்சிட்டு ஒவ்வொன்றா பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து நான் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன் காத்தாலேயே. இது கசகசாவையும் முந்திரியும் ஏலக்காயும் ஊற போட்டிருந்தேன். இப்போ இதை வந்து நம்ம இது கரைச்சிக்கலாம் வெல்லத்தை. பானகம் இது பாகெல்லாம் ஆக வேண்டாம், வெல்லம் நம்ம கரைஞ்சுண்டா மட்டும் போகிறோம். வெல்லத்தை கரைச்சி வடியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே இதை அரைச்சதை விட்டு இது பண்ண வேண்டியதான் பாயசம். இதுக்கு நம்ம வந்து முந்திரி இதெல்லாம் போட்டுக்க வேண்டாம். முந்திரி பாதாம், ஏன்னா இதுலேயே நம்ம வந்து முந்திரி போட்டு அரைச்சுட்டு இருக்கோம். அதனால் வெல்லத்தை கரைச்சுட்டு வடியை வச்சுட்டா போதும். வெல்லம் நல்லா கரையட்டும். இதோ பாருங்கள், வெல்லம் கரைச்சுண்டாச்சு. இதில் தான் பண்ணலான் இருக்கேன். இதில் வடியை போட்டுக்கலாம். இப்போ இதை அந்த அரைச்சதை ஊற்றின்றலாம். ரொம்ப ஈஸி இந்த பாயசம் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே பானகம் பார்த்துருக்கோம். இது பண்ணியிருக்கேன், ஸ்ரீராம நவமிக்கு பண்ணியிருக்கேன். அதே தான் பானகம். 1 கப்பு வெல்லம், 2 கப் தண்ணி விட்டு 2.5 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு நம்ம நல்லா கரைச்சுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் விட்டுக்கலாம் அலம்பி மிக்சியை. இதே ஏலக்காய் அரைச்சிட்டாலும் ஏலக்காய் போட்டுக்க வேண்டாம்.
முந்திரி நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டாம், முந்திரி அரைச்சுட்டோம். ஒரு 10 முந்திரி போட்டு அரைச்சுட்டுருக்கேன். அதே நல்லா திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு பைண்டிங்காக. கசகசாவும் திக்னஸ் கொடுக்கும். ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சாட்டு நம்ம வந்து இந்த பச்சை கற்பூரமும் ஜாதிக்காயும் போட்டு பானகம் கரைச்சி கொண்டே சாமிக்கு நேவேத்தியம் பண்ணிடலாம். தேங்காயை அரைச்சி விட்டுக்கலாம், அது மறந்து போச்சு. தேங்காய் கசகசா முந்திரி சிந்துறது, தேங்காய் கசகசா முந்திரி ஏலக்காய் எல்லாமே தான் அரைச்சி விடணும். அது தேங்காய் போட மறந்துட்டேன், எடுத்து வச்சுட்டு அப்போது அரைக்க மறந்துட்டேன். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பானை ரெடி பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இதில் வந்து 1 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். இதில் 2.5 கப் தண்ணி விட்டுக்கலாம், ஜலம். இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி சுக்கு பொடி போட்டுக்கலாம். சுக்கு பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். இந்த பாருங்க, இதே திக்காக இருக்கு பார்த்தீங்களா? கசகசா முந்திரியே நல்லா திக்னஸ் கொடுக்கும். தேங்காய் பாயசத்துக்கு நம்ம தேவைப்பட்டால் பால் விட்டுக்கலாம், அது நம்ம விருப்பம்தான். இல்லைன்னா இதுலேயே தேங்காயிலே இருக்கிறனால இது பண்ணலாம். ஜாதிக்காயும் பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம். ஏன்னா சாமி பிரசாதம் லக்ஷ்மிக்கு வந்து எப்போதுமே பச்சை கற்பூரம் வாசனை ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம வந்து இது வாசனையாக வந்து ஜாதிக்காயும் பச்சை கற்பூரம் போட்டுருக்கோம் வாசனைக்கு. நீங்கள் என்ன லக்ஷ்மிக்கு என்ன பண்ணாலும் லக்ஷ்மி நரசிம்மர் தான். அதனால் நரசிம்மர் ஜெயந்தியில் லக்ஷ்மி கண்டிப்பாக இருப்பாள். அதனால் நமக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன இது பண்ணாலும் பிரசாதத்தில் வந்து நீங்கள் பச்சை கற்பூரம் போட்டேன்னா ரொம்ப விசேஷம். இதில் கொஞ்சம் எலுமிச்சை பழம் புழிஞ்சுக்கலாம் பானகத்துக்கு.
போர் நல்லா கொதிச்சுடுத்து ஆஃப் பண்ணிடலாம் பாயசத்தை. இதை குடிக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப இது ஆறே கொஞ்சம் கெட்டியாகும். பாயசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், ஏன்னா சுவாமி நெய்வேத்தியம். இந்த நெய்வேத்தியம் பண்ணலாம். இந்த பாருங்க, இதில் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கிறேன் பானகத்துக்கு. சும்மா கொஞ்சம் இருந்தால் போகிறேன், நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன்.